Hi friends, you're watching waytobrightzone. இன்னைக்கு தினம் ஒரு அறிவியல் தகவல்ல உலகத்துல மிகப்பெரிய தாவரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் மற்றும் ஃப்ளிண்டர்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உலகத்துல மிகப்பெரிய தாவரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சீ கிராஸ் ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் கடல் புல் மறுசீரமைப்பு ப்ராஜெக்ட் அப்போ இந்த கடல் புல் தாவரம் ஷார்க் பே கடற்கரையில் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஷார்க் பேல இருந்து கடல் புல் தளிர்களை சேகரிச்சிருக்காங்க. எத்தனை தாவரம் ஒன்றா சேர்ந்து இந்த நீளமான கடல் புல் தாவரம் உருவாகியிருக்குன்னு தெரிஞ்சுக்க ஜெனட்டிக் டூல்ஸ் மரபணு கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு கிடைச்ச பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எல்லாமே ஒரே ஒரு தாவரம்னு தெரிய வந்தது. ஷார்க் பே கடற்கரையில் 180 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவியிருக்க இந்த தாவரம் தான் இப்போ உலகத்திலே மிகப்பெரிய தாவரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரே ஒரு விதையிலிருந்து சுமார் 4500 ஆண்டுகளாக இந்த தாவரம் பரவி இருக்கலாம்னு நம்பப்படுது. இந்த தாவரம் புல்வெளியாக வருஷத்துக்கு 35 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அப்படிதான் இந்த தாவரம் இவ்வளோ நீளத்திற்கு வளர 4500 ஆண்டுகள் ஆகியிருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தாவரம் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி, அதாவது பொசிடோன் ஆஸ்ட்ராலிஸ், அதை ரிப்பன் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு அன்னோன் ஸ்பீஷியஸும் சேர்ந்து ஹைப்ரிட் ஆகி ஒரு புதிய தாவரம் உருவாகியிருக்கு. அதோட க்ரோத் பார்த்திங்கன்னா அன்ஸ்டாப்பபிளாக தெரியுது. இந்த தாவரம் பார்த்திங்கன்னா யூஸ்வலான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு பதிலாக குளோனிங் மூலமாக அது பறந்து விரிந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது லார்ஜஸ்ட் பிளான்ட் அப்படின்றத தாண்டி இன்னும் சில எக்ஸைட்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் த குரோமோசோம்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. இப்போ ரிப்பன் வீடில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் 20 இருக்குது. பட் இதில் நம்பர் ஆஃப் த குரோமோசோம் வந்துட்டு இந்த தாவரத்தில் 40 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதோட சீட்லிங்கில் 100% ஜீனோம் அப்படியே கிடச்சிருக்கு. அதாவது புதிய நாற்றுகள் வரும்போது அதோடைய ஒவ்வொரு பேரண்ட்டுக்கிட்ட இருந்தும் 50% தான் வரும். ஆனால் இந்த புதிய நாற்றுகளில் பேரண்ட்டுக்கிட்ட இருந்து 100% ஜீனோம் 100% மரபணு முழுசாக அதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த தாவரம் எந்த மாதிரியான சூழல்லையும் வளரக்கூடியது. எந்த விதமான வெப்ப சூழலாகட்டும், உப்புத்தன்மை, ரொம்ப அதிகப்படியான வெளிச்சம்னு எல்லா சூழல்லையும் வளரக்கூடியது. ஆனால் இந்த மாதிரி சூழல் பார்த்திங்கன்னா மற்ற தாவரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த தாவரம் இந்த மாதிரியான கடினமான சூழலில் கூட அது செழித்து வளரக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.